எடுத்த ஒரு வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். ஒன்றிலிருந்து வாசிப்போம். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்கள், 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், கவனிங்க, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். கவனிங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் திருவுளம் பற்றுகிற காரியம், இன்றைக்கு சபைகள் உயிர் உள்ளவைகள் என்று சொல்லியிருந்தும் செத்தவைகளாயிருக்கிறது. இது ஒரு சபைக்கு தான் எழுதப்படுகிறது. இந்த கடைசி நாட்களிலே சபைகள் தேவனுக்கு முன்பாக ஆடி பாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தி தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார்கள், தங்களுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். இன்றைக்கு சபையின் ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு சபைகளும் இன்றைக்கு உண்மையாகவே செத்தவர்களைப் போல, கவனிங்க, செத்தவனாயிருக்கிறாய். இப்படியே சொல்லுகிறது சபைக்கு. சர்தை சபையின் தூதனுக்கு இப்படியே வார்த்தை எழுதப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிப்போடு நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் உயிருள்ளவர்கள் என்று சொல்லியும் செத்தவர்களாயிருக்கிறோமா? நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய செயல்பாட்டிலே, தேவனுக்காக நாம் படுகிற பிரயாசத்திலே நாம் செத்தவர்களாயிருக்கிறோமா? ஏனென்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நீ விழித்துக் கொண்டு. இன்றைக்கு சபைகள் விழித்துக் கொள்ள வேண்டும். பிசாசு என்ன செய்யறான் தெரியுங்களா? அநேக சபைகளை நல்ல நிர்விசாரமா மந்த நிலையிலே ஒரு விதமான ஆவிக்குரிய தூக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து, கவனிங்க தயவு செய்து தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உண்மையாகவே சபை விழித்துக் கொள்ளுகிற நேரம். சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் விழித்துக் கொள்ள வேண்டும். கவனிங்க, கர்த்தர் நல்லா, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு எச்சரித்து சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. இன்றைக்கு சபைகள் தேவனுடைய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை சபையிலே ஜனங்களிடத்திலே ஸ்திரப்படுத்த சபை கடனாக இருக்கிறது. இது சபைகளுக்கு எழுதப்படுகிறது. நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே சபைகள் உயிருள்ளவைகளாய், தேவனுக்கு முன்பாக ஸ்திரப்படுகிறவைகளாய், ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவருடைய கிரியைகளும் சாகிறதுக்கேதுவாய் இருக்கிறவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்ப உயிர்ப்பீங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விழித்துக் கொண்டு. ஏன் அது ஏன் விழித்துக் கொண்டு என்று சொல்லுகிறது? நாம் விழிப்பில்லாதவர்களாய் இருந்தால் உண்மையாகவே சாகிறதற்கேதுவான காரியங்கள் சபைகளிலே நிச்சயமாகவே சாகிறதற்கேதுவான ஆவிக்குரிய இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறாதபடிக்கு பிசாசு நம்மிடத்தில் அநேக காரியங்களை திருடிக் கொண்டு போவோம். கவனிங்க, உண்மையாகவே சாகிறதற்கேதுவானவர்களை ஸ்திரப்படுத்து.
உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த சபையின் கிரியைகள் எப்படி இருக்குதா? நிறைவுள்ளவைகளாய் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, சபையின் காரியங்கள், சபையிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்பட வேண்டும். ஏன்? கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற காரியம் அதுதான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சபையிலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் தேவனுக்கு முன், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாய் நான் காணவில்லை. இன்றைக்கு நம்முடைய சபை எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுக்கு முன்பாக எத்தனை பேர் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம்? யோசிக்கிறோம். என்ன பண்றோம்? தேவனுக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாய் இருக்கிறதா? 21 நாள் பாஸ்டிங் யாருமே வர்றதில்லை. வெறும் தாய்மார்கள் மாத்திரம்தான் வராங்க. வயசான தாய்மார்கள் தான் இருக்கிறதுலே. வயசான தாய்மார்கள் நடக்கவே முடியாத அம்மாக்கள் தான் ஏறி வராங்க. ஒரு அம்மா வயசானவங்க நடக்கவே முடியாது வருவாங்க பாருங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட். எங்களுக்கும் முன்னாடி அவங்க தான். இன்றைக்கு வாலிபர்கள் லீடர்ஸ் ஆட்களே இல்லை. தெரியுதுங்களா? நம்முடைய காரியங்கள் நிறைவுள்ளவைகளா இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆரத்துக்கு வராது, சும்மா அப்படி தலையை காட்டுவோம், கண்ணை காட்டுவோம், கையை காட்டுவோம், காலை காட்டுவோம், லேசா அப்படி சவுண்ட கொடுப்போம், சரியா போயிடும். பரிசுத்த ஆவியானவர் அதை விரும்பவில்லை. இதுதான் உதாரணம். இப்படி நாம் என்ன செய்கிறோம் சபைகளிலே? இப்படி நாம் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக பூரணம் உள்ளவைகளாய், தேவனுக்கு முன்பாக பூரணம் உள்ளவைகளாய் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். பாஸ்டிங் பிரேயர் யாருக்காக நடத்தப்படுது? பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் வேற வேலை இல்லைங்க. கடைசியில கிறிஸ்துமஸ் வரப்போகுது, கொஞ்சம் கொண்டாட்டம் வருது இல்ல, கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒன்னும் வேலை பொழுது போல, அதனால வந்து உட்காந்து சும்மா உட்காந்துருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, பாஸ்டர்ஸோட ஃபெலோஷிப்பு, நிறைய வீடு சந்திப்புகள், நிறைய இடத்துக்கு போறதையே விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்காடுறான் காலைல 10 மணிக்கு. கவனிங்க. ஆனா லீடர்ஸ், எங்களுக்கு வேலை இருக்குங்க, நாங்கெல்லாம் வேலையே இல்லாதவங்க. வேலை இருக்குதுங்க, ஏன்பா வரல? வேலை இருக்கா இல்லையா? கொரோனா டைம்ல 1.5 வருஷம் என்ன பண்ணீங்க? வேலை இருக்குதா? அப்போ சொல்லுங்க, வேலை இருக்குதா? வேலை இருக்குதா? 2020 மார்ச் மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. என்னப்பா பண்றீங்க? தெரிஞ்ச வேலை, தெரிஞ்ச விஷயம் தானே. வீட்டுல சும்மா தான் இருக்கேன். காலையில சும்மா, மதியானம் சும்மா, நைட்டும் சும்மா. கவனிங்க. அப்ப கர்த்தர் மூடுனார்னா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. கவனிங்க தேவ பிள்ளைகளே. இந்த உபாச ஜபம் எதற்காக நடத்தப்படுகிறது? யாருக்காக நடத்தப்படுது? சபையில வயசான பாட்டிமாங்க பாவமா வந்து உட்காந்து பத்துனுக்குறாங்க. அவங்களுக்கா? வயசான பாட்டிமாங்க ஒண்ணு வீட்டுல வேலையே இல்லாத உட்காந்துக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு நடத்திட்டு போறாங்க. இப்ப இருக்கிற யாருமே அதுல இல்ல. இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒரு லீடர்ஸ் மனைவியும் யாருமே அந்த காலை ஜபத்துக்கு கிடையவே கிடையாது. அந்த பாஸ்டிங்லே கிடையாது. பாஸ்டிங்லாம் வயசான பாட்டிமாங்களுக்கு எல்லாம், பல்லு விழுந்த பாட்டிமாங்களுக்கு தான் அதெல்லாம். நாங்க ஏன் அங்கெல்லாம் வரணும்? அதெல்லாம் எங்களுக்கு நிறைய வேலை, வீட்டுல வேலை இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் சொல்றாரு, உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? வாரத்துக்கு ஒரு தடவை போவோம், சண்டே போய் ஒரு நல்ல இதுவா பண்ணுவோம், சாயந்தரத்துல வெள்ளிக்கிழமை நைட்ல கொஞ்சம் தலையை காட்டுவோம், முடிஞ்சிச்சு. இன்னும் நாட்கள் வருகிறது, தேவனுக்கு முன்பாக சபைகளுக்கு துன்பப்படுத்துகிற காரியங்கள், உபத்திரவத்தின் காரியங்கள் வரும்போது அப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியல. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எச்சரிப்படையுங்கள். ஏன்?
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்கப்பா 3வது வசனம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. என்ன கேட்கிறோம்? சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன? தேவனுக்காக எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம், நிர்விசாரமா இருக்கலாம், நினைச்சா சபைக்கு போலாம், நினைச்சா ஜெபம் பண்ணலாம், நினைச்சா விட்டுறலாம். அப்படியே கற்றுக் கொடுக்குது சபை? நிச்சயமா இல்ல. தேவனுக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமும் நீதியும் தேவனுக்கு முன்பாக பரிபூரணம் உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியில் நிறைந்து பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாம் கேட்டு கற்றுக்கொண்டவைகள் எப்படியாயிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். இன்னும் சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. நீ கேட்டு கை கொண்டு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பும். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபம் எதுக்கு தெரியுங்களா? வருடத்தின் இறுதியில ஒண்ணும் இல்லப்பா அதனால வைக்கிறோம், கிடையவே கிடையாது. இப்ப நம்ம எத்தனை இடங்களுக்கு போக போறோம்? எல்லாரும் போனுக்கு வந்திருக்குமே. எத்தனை இடங்களுக்கு போக போறோம்? போன பாருங்க, இப்பதான் பாருங்க, 8 பாருங்க. சோத்திரம். எத்தனை பேருக்கு போன்ல முதல்ல வந்திருக்கு? கை தூக்குங்க. எல்லாருக்குமே வந்திருக்கு. இப்ப எத்தனை இடம் கிட்ட அமைதியா இருக்கிறீங்க? எத்தனை இடத்துக்கு போக போறோம்? எத்தனை இடத்துக்கு, நம்ம எத்தனை சபைகள், எத்தனை இடத்துக்கு போக போறோம்ப்பா? 8. அவன் தலையில ஒரு கொட்டு கொட்டு முதல்ல. எத்தனை இடத்துக்கு போக போறோம்? கவனிங்க. இத்தனை இடத்துக்கு போறோமே, ஜெபமே இல்லாம ஏதோ கை நீட்டிட்டு அங்க போயிட்டு வழக்கமா ஒரு பாட்டு பாடுவீங்க. என்ன பாட்டு பாது? கிறிஸ்துமஸுக்கு ஒரு பாட்டா பாடுவீங்க. ஒரு பாட்டம் போட. என்ன பாட்டு அது? தங்கத்தை கேட்கவில்லை தங்கமாவது வைரமாவதுன்னு போடுறான் அவனுங்கள. தங்கத்தை கேட்கிற வைரமா? நாங்களே தங்கலாம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல. தங்கத்தை கேட்டாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போற பகுதியில் நம்மளுக்கு பிரச்சனையும் வேதனையும் தான் உண்டா. கர்த்தர் அந்த வழிகள் எல்லாம் திறக்கும்படி, கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி. ஏதோ கிறிஸ்துமஸுக்கு போனோம், நடனம் ஆடணும், அப்புறம் வேற ஒரு பாட்டு ஆடுமே. தாமஸ் பாடுவார். என்ன பாட்டு? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியில அங்க மேய விட்டா உன்ன ஆடு மாடு கட்டி போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அங்க போய் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு 10 செகண்ட்ஸ் ஆடுனா யாரா அவனுக்கு ஆட்டுக்குட்டி? நம்மளுக்கு தெரியாது ஆட்டுக்குட்டி, உனக்கு ஏதோ செஞ்சிருக்கா புடுறா அவனுக்கு. கிராமத்துல இருந்து ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி புரியா அவங்கள? நம்ம ஆட்டுக்குட்டி வேற, அந்த ஆட்டுக்குட்டி இல்ல. நம்ம விஷயம் வேற, நம்ம ஆத்துமாக்கள் வேற, நம்ம ஆட்டுக்குட்டியோட விஷயமே வேற. கவனிங்க, எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்படுங்க தேவ பிள்ளைகளே. இதுக்குதான் எத்தனை பேர் இந்த இப்ப போறமே 10 இடங்களுக்கும் 10 சபைகள், இதில் உள்ள எல்லா இந்த சூளைமேடு சேர்த்துதான் சொல்றேன். எல்லா இடங்களிலும் தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை, இந்த கிறிஸ்துமஸை கொண்டு நாம் இந்த காரியங்களை, தேவனுடைய பிறப்பின் செய்தியை கொண்டு இதை நாம் சொல்லி இது ஒரு வழிமுறையாய் நாம் வைத்துக் கொள்கிறோம். ஆனா கவனிங்க, நம்ம இந்த பிளான பண்ணி இருக்கிறோம். பிசாசு வேற ஒரு பிளான பண்ணி எதையாவது தடுக்கலாம், எதையாவது பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு அவன் காரியங்களை வகுத்து கொண்டு இருப்பான். கவனிங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கப்படும்படியாய் சபையில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்கள், லீடர்ஸ் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நாம் நிறைவுள்ளவர்களாய், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கிரியைகள் குறை உள்ளவர்களாகவே இருந்தா எல்லா நிலையிலும் நாம் உயர்த்தப்பட முடியாது. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் பரிபூரணம் அடையாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லா நிலையிலும் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகள், இந்த வார்த்தை சொல்லுகிறது,
நிறைவுள்ளவைகளாய் தேவனுக்கு காணப்பட வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நிறைவுள்ளவைகளாய். பாத்திரம் நிரம்பினாதான் சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பினாதான் கீழே வழிந்தோடும். இங்கேயே காலியா பாதியா உங்களை கூட்டு போறேன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? ஏதோ விழுப்புரம் பொருட்காட்சி, விழுப்புரம் டூர், உளுந்தூர்பேட்டை டூர், வேப்பம்பட்டு டூர் மாறாடும். ஜானி பிரதர் விஜய் ஒரு 2 காட்டு தூக்குறாங்கன்னு வைங்க, தூக்குறா வண்டிய போட 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 தும்மு 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 தும்மு. பசங்களுக்கு ஒரு கூத்தும் கேலியமா தான் இருக்கும். தூக்குனா வண்டிய தூக்குனா, அங்க தூக்குனா நீங்க எல்லாமே ஆஃப் ஆயிடும். எல்லாமே இந்த பசங்க விஜய் சொல்லுவானுங்க, விஜய் இந்த தாமஸ் எல்லாம் அண்ணா ஜானி என்ன தூக்குனா தூக்குனா விஜய் தூக்குனா எல்லாம் பண்ண அப்படின்னு எல்லாம் போட்டு இந்த 2 மோளத்தை வச்சு 2 மோளம் அடிக்கிற பசங்க தம்ம 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 தட்டி கிட்டி எல்லாம் அமைதியாயிடும். நான் போகிற காரியமே கர்த்தர் வாய்க்கு செய்ய முடியாது. காரணம் என்ன சொல்லுங்க? நிறைவு. பாத்திரம் நிறைஞ்சாதான் சொல்லுங்க. இங்க நிறைவு இருந்தாதான் அங்க வழிந்தோடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் நிறைவுள்ளவர்களா இருந்தாதான் அங்க வழிந்தோடும். நிரம்பி வழியும் பாத்திரமா கர்த்தர் நம்மளை வைத்திருந்தாதான் அங்க வழிந்தோடும். இங்கேயே காலியா இருந்தா உங்களை நிரப்புறதே சரியா போய். நாம் நிரம்பி இருந்தாதான் அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை, ரட்சிப்பு, பலன், மீட்பு நம்மிலிருந்து வெளிப்படும். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தங்க. இப்ப நல்லா கவனிங்க. இது சபைக்குதான் கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால், அந்த வார்த்தை கூர்ந்து கவனிப்போம். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. எப்படி இருக்கணுமா? சபை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தூங்குகிறவர்களாய் அல்ல, தூங்குகிற சபையாய் அல்ல, விழித்திருக்கிற சபையாய் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. ஏன் இந்த சபை மணவாட்டி என்கிற சபை மணவாளன் ஆயத்தப்படுத்தினது, மணவாளன் ஏற்படுத்தினது, மணவாளனாகி இயேசுவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தினது. இந்த சபை ஆயத்தப்படுகிறதே மணவாளனாகி இயேசு அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர்தான் இதற்கு அதிகாரி, இதை ஏற்படுத்தினவர் அவர்தான். சபை இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அந்த சபை இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் கவனிங்க தேவ பிள்ளைகளே, சபை ஒவ்வொரு நாளும் ஏன் ஆயத்தப்படுது? மணவாளனாக இயேசு அவரை எதிர்கொள்வதற்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சபை ஆயத்தப்படுகிற வேளையிலே வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க சொல்றேன். புரியுதுங்களா? நம்முடைய வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாதவர்களாய் இருக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. திருமண நேரத்துல நல்ல 2 பேருக்கும் பெண் மாப்பிள்ளைக்கு என்ன பண்றோம்? நல்ல ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கிறோம். 2மே சேர்பட்டு ஃபுல்லா அழுக்காயிடுச்சு. அந்த நேரத்துல என்ன செய்யறது? வெள்ளை ட்ரெஸ்ல ஃபுல்லா சேர்பட்டு ஃபுல்லா அந்த ஃபுல்லா சேரும் அழுக்குமா மாறிடுச்சு. என்ன பண்றது அந்த நேரத்துல? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். திருமணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஆயத்தமா போகிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு ட்ரெஸ்ல, என்ன பண்றது? அந்த நேரத்துல என்ன பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்? மணவாளன் வந்து விட்டார். ஆமென் சொல்லுவோமே. அவருடைய நேரத்துக்கு மீறி நம்ம பண்ணோம்னா கைவிடப்பட்ட மணவாட்டிகளாய் மாறி விடுவோம். மத்தேயு 25 சொல்லப்படுகிறது, புத்தியுள்ள கன்னிகைகளாய் புத்தி இல்லாத கன்னிகைகளை போல ஆயத்தம் இல்லாதவர்களாய் மாறி விடுவோம்.
அப்ப நம்முடைய வஸ்திரங்கள் எப்பொழுதும் அசூசிப்படாததாய் எப்பொழுதும் இருந்தாதான் இங்க நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு முன்பாக நாம் பூரணம் உள்ளவர்களாய், நம்மை நிறைவுள்ளவர்களாய் காத்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். சத்தமவராமேன் சொல்லுவோமே. மணவாளனோடு சபை நடக்கும். மணவாட்டியாகிய சபை மணவாளனோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே நடக்கும். சத்தமவராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன் இந்த பூமியின் காரியங்கள், உலகத்தின் காரியங்களிலே இந்த உலகம் நம்மை இழுத்து பின்னுக்கு தள்ளாதபடிக்கு இந்த உலகத்தை தேவனுக்குரிய காரியங்களை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கும் போதுதான் தேவனுடைய காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க 5வது வசனம். பிரைஸ் தி லார்ட். சத்தமவராமேன் சொல்லுவோமே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இந்த பூமியின் காரியங்களை, உலகத்தை, இந்த உலகத்தின் செயல்களை, செயல்பாடுகளை, மாம்சத்தை, பிசாசை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் திருக்கி போடாமல். அப்ப இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம், இந்த பூமியிலே உலகத்தை நான் ஜெயிக்காமல் இருந்தால் பரலோகத்திலே என்னுடைய நாமம் கிறுக்கி போடப்படும் ஜீவ புஸ்தகத்திலே. கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்திலே வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் அந்த பெயரை நான் கிறுக்கி போடல, அந்த பெயரை நான் வைத்திருக்கிறேன். பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்கிறார், அவர் முன்பாகவும் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே சபை இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? பிதாவானவருக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, என் பிதா முன்பாகவும் 5 கடைசி, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். சத்தமாவராமேன் சொல்லுவோமே. பாருங்க என்ன ஒரு பாக்கியம். பரிசுத்தராய், ஒருவராய், பரிசுத்தம் உள்ளவராய், மகா பரிசுத்தராய் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக, கோடி கோடியாய் உள்ள தேவ தூதர்கள் முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேர்லாம் இயேசு சொல்லுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்கன்ற? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறீங்க, பாருங்க எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு, எப்படி இருக்கும் பாருங்க. சிங்காசனத்திலே பெரிய ராஜாதி ராஜாவாய் மகா கணம் பொருந்திய பிதாவானவர் சிங்காசனத்திலே, தூதர்கள், கோடி கோடியான தூதர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை சொல்ல போறார். அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து வந்திருக்கிற நம்ம தம்பி மோசஸ் பேரை, சகோதரி பேர்களை எத்தனை பேர் விசுவாசிங்க? என் பேர்லாம் பரலோகத்துல சொல்லப்படும். சில பேர் நம்பிக்கையே இல்லை, எங்க சொல்ல போறாரு இயேசு தெரியலையே. இயேசு என் பேரை சொன்னா நல்லா கூட இருக்காது, பேரே அசிங்கமா இருக்கு. பேர் அசிங்கமா இருந்தானா எப்படி இருந்தா அப்படி இருந்தா, இயேசு சொன்னாலே அந்த பேர் அழகா மாறு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்? கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்ப உண்மையாகவே அவருக்கு முன்பாக நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நிறைவுள்ளவைகளாய் இல்லாமல் குறைவுள்ளவர்களாய் நாம் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனாலதான் சொல்லப்படுகிறது, விழித்திருந்து 4வது வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத 3, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் வரும் வேலையை அறியாதிருப்பார். நம்முடைய வஸ்திரங்கள்
எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் அதை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம். 6வது வசனம் வாசிங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு சொல்றது இந்த வார்த்தையை? இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? யார் சொல்றது? ஆவியானவர் சபைகளுக்கு தான் சொல்றாரு. ஒரு தனிப்பட்ட நபருக்கோ குறிப்பிட்ட ஒரு ஏதோ ராஜாவுக்கோ தீர்க்கதரிசிக்கோ இது சொல்லப்படவில்லை. இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த சர்தை சபை கவனிங்க, இதற்கு பின்பாக பிலதெல்பியா ஒன்று என்று ஒரு சபை உண்டு. அந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? முக்கியமான ஒரு காரியம். வாசிங்க 7வது வசனம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ திறக்கக்கூடாதபடி ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். கவனிங்க, கொஞ்ச பலன் தான், ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் அந்த பலனை நாம் தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய கிரியைகளை கர்த்தருக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளால் நாம் செய்ய வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்கன்னா சத்தமே வரமாட்டது. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனிங்க, நீ என் நாமத்தை மறுதலியாமல், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க தேவ பிள்ளைகளே, அந்த சர்தை சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீ விழித்திராதிருந்தால், கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்மேல் திருடனை போல வருவேன். ஆனா பிலதெல்பியாக சொல்றாரு, திறந்த வாசல் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுல நம்ம எந்த சபை போல இருக்கணும்? நம்ம சபை இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த சபை நல்லா இருக்குப்பா? ஃபர்ஸ்டா செகண்டா? பிலதெல்பியா மாதிரி. அதனால சில பேர் பிலதெல்பியா சபைன்னு வைத்திருக்கிறாங்க. சர்தை சபைன்னு வைக்க சொல்லுங்க, வைக்க மாட்டாங்களா யாரும்? நிறைய சபைகள் இருக்குது. பிலதெல்பியா சபை பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, ஆவிக்குரிய விஷயத்துல பிலதெல்பியா சபையை போல காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அவரிடத்திலே நாம் காணப்படும் காரியம் எப்படி இருக்கணுங்க? நிறைவுள்ளவைகளாய் காணப்பட வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அது இருந்தாலே நம்ம விசுவாசம், நம்ம நிறைவுள்ளவர்களாய் நாம் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சுவிசேஷத்தின் வாசல்களை நமக்கு திறந்தாரானால் அதை ஒருவனும் பூட்ட முடியாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க, யார் எதிர்த்தாலும் தேவனுடைய திறந்த வாசல் நமக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்ம போய் சுதந்திரிக்க வேண்டியதுதான். அன்றைக்கு எரிகோ பட்டணம் இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா அது கர்த்தர் அதை உடைத்து போட்ட உடனே உள்ளே போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுதந்தரித்தார்கள். ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் எதையும் அடைக்கல, திறந்த வாசலையே உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன்.
ஆமென் சொல்லுங்க. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த கடைசி நாட்களிலே நம்ம விசுவாசிப்போம், தேவனுக்கு முன்பாக, நம்முடைய இன்றைக்கு சபைகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக சபைகள் என்ன செய்யணுங்க? நிறைவுள்ளவைகளாய், தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவைகளாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கு சபை நம்முடைய சபை முதலாவது ஆயத்தப்படும். நாம் நிறைவுள்ளவைகளாய், நிறைவுள்ள கிரியைகளாய், நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக காணப்படட்டும். ஏதோ குறைவா, ஏதோ ஒரு காரியத்தை செய்து, ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு விஷயங்களை செய்து, ஏதோ விஷயங்களை முடித்து, அப்படி அல்லங்க. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக கொஞ்சம் பலன், கொஞ்சம் தான். அன்றைக்கு எலியா சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. கவனிங்க, கர்த்தர் கொஞ்சம் பலன் போதும். அதை கொண்டே கர்த்தர் 40 நாட்கள் இரவும் பகலும் எலியாவை நடத்தினார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நமக்கு கர்த்தர் கொஞ்சம் பலன் இருக்குதுன்னு அவரே சொல்லிட்டார், விட்டுருங்க. நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை கொண்டு நிறைவுள்ளவனாய் உன்னை நடத்த பரிசுத்த ஆவியானவர் வந்தவர். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் பலன் தான் இருக்குது. உங்களதான் சொல்லுங்கன்ற, கொஞ்சம் பலன் தான் இருக்குது. நீங்க யாரும் பேச மாட்டேன்னா அந்த பசங்க எல்லாம் கத்துறாங்க தெரியுமா? நீங்க யாரும் வாயை திறந்து பேச, சின்ன பசங்க கத்துதுங்க. நீங்க பேச அவங்க அமைதியாயிடும். ஏதோ பேசுறாங்க போல அமைதியாயிடுவாங்க. நீங்க அமைதியா இருந்தாலும் பசங்க கத்த ஆரம்பிக்குது. இப்ப நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் பலன் தான் இருக்குது. அவன் அமைதியா போயிட்டான் பாருங்க. கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆனா அந்த கர்த்தருக்குள்ள எங்கள் காரியங்கள், சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள எங்க காரியங்கள் நிறைவுள்ளவர்களா இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு முன்பாக கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நாம் நிறைவுள்ளவைகளால் காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்பட வேண்டும்ப்பா. வார்த்தையை கவனிங்க, சிரிச்சுட்டு இருக்காங்க. வார்த்தையை கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். கவனிங்க. தேவனுக்கு முன்பாக கொஞ்சம் பலன் இருந்தும் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய எல்லா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றவனாயிருந்தும் செத்தவனாயிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய கிரியைகள் எந்தெந்த இடத்துல செத்து போயிருக்கு, அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நான் உயிர்ப்பிக்கப்பட போகிறேன். ஆமென் சொல்ல மாற்றமே. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நான் உயிர் அடைந்தாலே, எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் மரித்து போன நிலைமையில் இருக்கிறனோ அதை நிறைவுள்ளவனாய், உயிர் உள்ளவனாய் நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? என்னுடைய செத்து போன எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னோட மரித்த நிலைமை இருக்குதோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அதை உயிர்ப்பிக்க போகிறார். நான் எந்தெந்த இடத்தெல்லாம் குறைவுள்ளவனாய் இருக்கிறனோ அதெல்லாம் நிறைவுள்ளவனாய் நான் மாற்ற போகிறேன். அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் கர்த்தர் விரும்புகிற சபை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிற சபை இப்படிதான் இருக்கணும். மணவாளனா இயேசு வராருன்னு சொல்ற, மணவாட்டி எப்படி இருக்கணும் திருமணத்துக்கு? என்ன சுரேந்தர்? இப்ப சுரேந்தர்ட்ட கேட்டாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வேணாமா, அருண் தான் கேட்கலாம். அருண் காணாம போயிட்டானே. மணவாட்டி எப்படி இருக்கணும் திருமணத்துக்கு? சரி சுரேந்திர கேட்பாரு, வழி இல்லையா, அவர் தான் இருக்கிறார் மாப்பிள்ளை. எப்படி இருக்கணும்? என்ன சொல்ல மாட்டாரு. சரி நீங்க சொல்லுங்க எட்வின் பிரதர். சுத்தம் சுரேந்திர பரவாயில்ல போல இருக்கு. விஜய் கேட்கலாமா? வாய்ப்பு இல்லப்பா, வாய்ப்பு இல்லைன்னா வேற யாரும் கேட்கறதுன்னு தெரியலையே. செல்வா கேட்கமா? செல்வா கேட்கலாமாமா? செல்வா செல்வா அவ்வளவுதான். ஜானி பிரதரு. சரி சுரேந்தர் நீயே சொல்லு. மணவாளனா ஏறும்போது பாத்துக்கிறேன், அப்ப பாத்துக்கிறேன், இப்ப எதுக்கு சும்மா கலருங்கன்ற. மணவாளனை இப்ப ஆயத்தம் ஆயிட்டார். மணவாட்டி அங்க எப்படி இருக்கணும்?
சொல்லுங்க. ஆயத்தமா இருக்கும். அந்த நேரத்துல பழைய நைட்டி ஒண்ணு போட்டுக்கணும், சுத்திக்கணும், மூஞ்செல்லாம் கழுவாம அசிங்கமா இருந்தீங்க, பிச்சு கூட பிச்சு நான் எனக்கே செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏய் என்ன இது, இது என்ன, இது கோலமா இது, திரும்ப போலாம், வீட்டுக்கு போலாம், வாப்பா போய் டீ சாப்பிட்டு வரும், கிளம்புன்றோம். நம்மளுக்கே அவ்வளவு கோவம் இருக்கு. கவனிங்க, நமக்கே அவ்வளவு டென்ஷன் ஆகுது. நம்மளுக்கே கூடாது, இவ்வளவு ஆயத்தமாக இப்பதான் கிளம்பிட்டு இருக்கிறான். கவனிங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சொந்த ஜீவனை இந்த சபைக்காக செலுத்தி, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் இந்த சபைக்காக, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு சபையும் இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் மனவாட்டிக்காங்க ஒவ்வொரு ஜனங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசு செலுத்தி இன்றைக்கு அழகுள்ள மனவாட்டியாய் அவர் சந்திக்க பூமியை நோக்கி வரப்போகிறார். அவர் வரும்போது மனவாட்டியாய் ஆயத்தப்படுகிறவர்களாய், வெண்வஸ்திரம் தரித்து நம்முடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர்களாய், தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாய், அழகுள்ள மனவாட்டியாய் அவருக்கு முன்பாக நாம் நிறைய எதிர்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் வரும்போது, இந்த மணவாளனாய் அவர் வரும்போது, அவருக்கு முன்பாக நாம் எதிர்கொள்ளும் போது உண்மையாகவே அவர் இருதயம் சந்தோஷப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. நிறைவுள்ள சபையா நாங்க அவருக்கு எதிர்கொண்டு போவோம். சொல்லுங்களேன். சபை எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். அழகுள்ள சபை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நிறைவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழகுள்ள சபைனா நிறைவா இருக்கணும். எல்லாவற்றிலும், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களா இருக்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை விரும்புகிறார். அதனாலதான் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. இன்றைக்கு சபை மனம் திரும்ப வேண்டும், சபை நிறைவுள்ளதாய் மாற வேண்டும், சபை பரிபூர்ணம் அடைய வேண்டும், சபைக்குள்ளே கர்த்தர் விரும்புகிற காரியம் காணப்பட வேண்டும். ஆமென். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே தீர்மானத்தோடு கர்த்தருக்கென்று பலப்படுவோம். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், விழித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், ஆயத்தப்படுகிறவர்களாய், நிறைவுள்ளவர்களாய் நாம் காணப்படும் போது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவரோடு கூட சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைப்பார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மணவாளனா வந்துட்டு பரலோகத்துக்கு மணவாட்டி கூட்டு போயிட்டு, நான் தான் மணவாளன், எனக்கு மாத்திரம் தான் சேர், நீ ஓரமா நில்லு அப்படின்னு சொல்றாரா? மணவாட்டி எங்க உட்கார வைப்பாங்க? போனி பக்கத்துல கரெக்டா சொல்லுவார். மோனி தான் கரெக்டா சொல்லுது. மணவாட்டி எங்க உட்காரு? மறுநாள் மோனி தள்ளி விட்டு போற, அப்படி போ, எனக்கு இடம் தள்ளி விடுறா, உனக்கு இடம் இருந்தா போ, அப்படிப்பா, எனக்கு இடம் விடுறானா நீ வேற உட்காந்து இருக்கிற. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை. வாசிங்க, அந்த வசனம் முடிப்போம். 3வது அதிகாரம் 21வது வசனம். சத்தம் அவர் ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மணவாளனா இயேசுவோடு மணவாட்டியாகிய சபை உட்கார போகிறது. அல்லேலூயா. எங்க? அவருடைய சிங்காசனத்துல நம்ம உட்கார வைக்க போறார். நான் கூட உண்மையிலே இந்த வசனத்தை முதல்ல சரியா படிக்காம என்ன பண்ண, இயேசு அங்க போல சிங்காசனத்துல ஒரு ஓரமா கை கட்டின்னு ஓரமா நிக்கணும் போல அப்படியே நினைச்சிருந்தேன். ஆனா அப்படி இல்ல. மணவாட்டி என்கிற சபை என்று அவர் சொல்லிட்டார்னா, சிங்காசனத்துல இயேசு உட்கார, சிங்காசனத்துல சபையும் உட்கார போகிறது. எவ்வளவு பெரிய வாக்கியம்! எத்தனை பேர் உண்மை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பேரின்ப பாக்கியம் சபை இன்றைக்கு நிறைவுள்ளவர்களாய் மாறணும். சபை மனம் திரும்பணும். சபை தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பரிபூர்ணப்பட வேண்டும். ஆமென். ஆயத்தப்படுகிற சபையாய், மனம் திரும்புகிற சபையாய், நிறைவுள்ள சபையாய் மணவாளனுக்கு முன்பாக ஆயத்தப்படுவோம். கர்த்தருக்கென்று பலப்படுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எழுப்புதலில் இரவு ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வரத்தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல, உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை.
அந்த சர்தை சபைக்கு நீ சொன்னது போல இன்றைக்கும் நாங்கள் எங்கள் கிரியைகள் குறைவுள்ளவர்களாய் இருந்தா தகப்பனே, இன்றைக்கே எங்களை நிறைவுள்ளவர்களாய் நீங்க மாற்றுங்கப்பா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எங்களுக்கு முன்பாக எங்கள் திறந்த வாசலை நீங்க வைங்கப்பா. இன்றைக்கு சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, ரட்சிப்பின் வாசல்கள் இந்திய தேசத்திலே திறக்கப்படுவதாக, அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இன்றைக்கு பரலோக ராட்சியம் வருவார்களாக. ரட்சிங்க, மனம் திரும்ப செய்யுங்க. அதற்கு முன்பாக சபை மனம் திரும்பும்படியாய், எழுப்பப்படும்படியாய், தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ள சபையாய் மாறும்படியாய் கர்த்தர் எங்களை உயிர்ப்பிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாய் கைவிடாத எபினேசர் இனியும் தாங்க நடத்துங்க. இந்த கிருபை, தயவு, இரக்கம் ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தும். விசேஷமாய் 21 நாட்கள் உபாச கூட்டத்தை கர்த்தனை 5 நாட்கள் கர்த்தர் ஜெயமாய் நடத்தினீரே. மீதமுள்ள எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து 21 நாள் உபாச கூட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் சபையை கர்த்தர் மறுரூபப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய பலம் ஒவ்வொருக்குள்ளும் நிறைவாய் காணப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே